வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. தமிழகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு முப்பெரும் விழா மாநாடு போல் நடத்திட வேண்டும் என கட்சியினருக்கு செந்தில் பாலாஜி வேண்டுகோள். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா குறித்து கரூர் சட்டமன்ற தொகுதி திமுகவினரிடையே ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி மற்றும் கரூர் சட்டமன்ற தொகுதி அளவிலான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு உரையாற்றிய செந்தில் பாலாஜி, நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய விழா இது. நம்முடைய குடும்ப விழா. ஒவ்வொருவரும் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பங்கு பெறக்கூடிய ஒரு மகத்தான விழா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு எழுச்சிமிகு விழா. நம் அனைவரையும் காணுவதற்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் வருகின்றார் என்று சொன்னால் அந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே ஆசைப்பட்டது கழகத்தினுடைய பவள விழாவை நடத்திட வேண்டும் என்று என் மனதில் உள்ளூர ஒரு தீராத ஆவல் இருந்தது. அந்த சூழல் நான் இல்லாத நிலையில் இப்பொழுது முப்பெரும் விழாவை கேட்டவுடன் கழகத் தலைவர் அனுமதி கொடுத்து நடத்துவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். எனவே இயக்கத்தினுடைய முப்பெரும் விழா என்பது மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற விழாவாக இருந்தாலும் மாநில அளவில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாக பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக மற்ற அரசியல் இயக்கங்களும் பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சிமிகு மாநில மாநாட்டை போல் நாம் நடத்திட வேண்டும். அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 4 மணிக்கு நாம் அனைவரும் அந்த அரங்கத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் வழிமொழிந்து வரக்கூடிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருமே மாலை 4 மணிக்கு உள்ளாக கூட்டம் நடைபெறக்கூடிய மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு அனைவரும் வருகை இருந்து சிறப்பை சேர்க்க வேண்டும். 4:30 மணிக்கு உள்ளாக அனைவரும் இருக்கையிலே அமர வேண்டும். 7 மணிக்கு முப்பெரும் விழா நிறைவு பெறும் என்று நாம் நினைக்கின்றோம். 3 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த விழாவில் அனைவரும் ஒற்றுமையுடன் பொறுமை காத்து விழாவை சிறப்பித்து தந்திட வேண்டும் எனவும், கடந்த 4.5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வழங்கி இன்னும் எத்தனை கோரிக்கைகள் வைத்தாலும் அதற்கு தாராளமாக நிதி வழங்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் உதயசூரியன் என்ற வெற்றியை தந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றிகளை குவித்து கரூர் மாவட்டம் திமுகவின் கோட்டையாக மாற்றி கோடான கோடி மக்களுக்கு நன்றி மலர்களை சமர்ப்பித்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் கரூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வென்றது என்ற நிலையை உருவாக்க கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து அயராது உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா. சம்பத்குமார்.